திருத்துவ பண்டிகை பின்வரும் மூன்றாவது ஞாயிற்கான திருமுறை பகுதியை வாசிப்போம். அது பழைய பாட்டின் பகுதி. யோபுவினுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்கள். யோபு 38வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றினின்று யோபுவுக்கு மறுபடியாக, அறிவில்லா வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்தும் இவன் யார்? ஆர்வமனை போல நீ இடை கட்டிக்கொள், நான் கேட்பேன், எனக்கு நீ எடுத்துரை. பூமிக்கு நான் அஸ்திவாரம் போட்ட போது நீ எங்கே இருந்தாய்? உனக்கு அறிவுண்டானால் தெரியும். அதற்கு அளவு குறித்தவர் யார்? நீ அறிவாளி என்றோ? அதற்கு அளவு நூல் பிடித்தவர் யாரோ? அதன் தூண்கள் ஊன்ற பெற்றது எதிர் மேலோ? அதன் கோழிக்கல்லை வைத்தவர் யாரோ? அப்பொழுது விடிவெள்ளிகள் கூடி பாடின, தேவ தூதர்கள் அனைவரும் ஆனந்தத்தால் ஆரவரித்தாரே. சமுத்திரம் கர்ப்பத்தினின்று உதித்து உடைத்து வந்தபோது கதவிட்டு அதை அடைத்தவர் யாரோ? மேகத்தை அதற்கு ஆடையாய் அணித்து கார் மேகத்தை அதை சுற்றி கிடக்கும் துணியாக்கி அதன் எல்லையை அதற்கு நியமித்து அதற்கு கதவுகளும் தாழ்பாடுகளும் விட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அகங்கார அலைகள் இங்கே நிற்கட்டும் என்று நான் சொன்னபோது நீ எங்கே இருந்தாய் என்று என்றார் என்பதுவே. கடவுளுடைய சிவனுள்ள திருவசனங்களை வாசிக்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வனமாக சகல பரிசுத்தவானுடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிதாவான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னியாத்தில் பிறந்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவம் குறித்திருந்தார். பரத்துக்கேறி சர்வமுள்ள பிதாவாகிய அவருடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நினைத்துக் கொள்வார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அன்புடன் விசுவாசிகளே, பரலோக ரட்சகர் நூற்றாண்டு திருச்சபையுடைய விசுவாச குடும்பங்களே, அவருடைய கிளை திருச்சபை விசுவாச குடும்பங்களே, குறிப்பாக பட்லப்பள்ளி தேயிலத்துடன் திருச்சபையுடைய விசுவாச குடும்பங்கள், அண்ணாநகர் பகுதியில் இருப்பதான விசுவாச குடும்பங்கள், இந்த புகழ் வாயிலாக இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட இணைந்திருக்கிறதான அன்பு நண்பர்கள் யாரையும் கூட அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3வது ஞாயிறு ஜூன் மாதம் 20வது தேதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆலயங்களுக்கு சென்று நாம் வழிபட முடியவில்லை என்றாலும் கூட வருகின்றதான நாட்களிலே அந்த கிருபையை கடவுள் நமக்கு செய்வார் என்று சொல்லி கடவுள் பேரிலே விசுவாசம் வைத்து ஒருவேளை இந்த ஆராதனையிலே முழு கவனத்தையும் அந்த வார்த்தை நமக்கு எதை கூறுகிறது, ஒருவேளை இந்த இக்கட்டான இந்த சோதனையின் காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ அபாய பொருள்களை நாம் கேட்டு கலங்கி நிற்கின்றதான வேளையிலே அவருடைய வார்த்தைகள் நமக்கு பலத்தை கொடுத்தது, நம்மை திடப்படுத்தி வழிநடத்தி வந்தது. இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய முழு கவனத்தையும் அந்த வார்த்தையிலே விசுவாசம் வைத்து நாம் அதிலே நிலைத்திருக்க கடவுள் கிருபை செய்வார். அன்பானவர்களே, குறிப்பாக இந்த நாள் உள்ள திருத்துவ பண்டிகைக்கு ஒரு 3வது ஞாயிற்றுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் பார்க்கும் பொழுது கூட ஒரு யோபுவினுடைய அந்த சரித்திரத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நம்ம தியான பகுதியாக அமைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 38வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் இடத்திலே கடவுள் வைத்த கேள்விகள், எதற்காக இந்த கேள்விகள், எதற்காக இந்த உரையாடல், எதற்காக கடவுள் தன்னை
பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு வெளிப்படுத்தி பேசினார் என்று சொல்லுகின்றதான அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வேத புத்தகத்திலே 66 புத்தகங்கள் இருந்தாலும் கூட 2 பகுதியாக பிரித்து புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டிலே பெண்டெக்டூக் ஆதி புஸ்தகங்கள், அதைத் தொடர்ந்து ராஜாக்களினுடைய புஸ்தகங்கள், அதைத் தொடர்ந்து பைத்திகள் புக்ஸ், ப்ரொஃபட்டிக்கல் புக்ஸ் என்று சொல்லி அதை பிரித்திருக்கிறோம். இந்த யோபுவினுடைய சரித்திரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது இலக்கிய நூல்களை சார்ந்தது. அந்த இலக்கிய நூல்களை சார்ந்திருக்கிறது. யோபு என்று சொல்லி பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், கடவுள் அவன் ஒரு நீதிமான். இந்த புத்தகம் முழுவதும் நம்ம வாசித்து இருந்தோமானால் கடவுளுடைய கிருபை, அவர் பேரிலே நம்பிக்கை வைக்கும் பொழுது சோதனைகளோ போராட்டங்களோ கஷ்டங்களோ வந்தாலும் கூட கடவுளை விசுவாசம் வைத்து இருக்கும் பொழுது கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரட்சிப்பை, அந்த ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டான ஒரு மனிதன் தான் யோபு என்று சொல்லக்கூடிய இந்த நீதிமான். இந்த நாளுக்குரிய அந்த தியான பகுதியை நாம் பார்க்கும் பொழுது முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கடவுள் தன்னை பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியங்கள், அதை தொடர்ந்து சர்வத்தையும் நான் படைக்கும் பொழுது அந்த கேள்விகளை இந்த இடத்துல விளக்காக வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 88 கேள்விகளை இந்த இலக்கிய புத்தகத்திலே நூலிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்றார். 88 கேள்விகள் கடவுள் சூறைக்காற்றின் மூலமாக யோபுவின் இடத்துல ஏனென்று சொல்லப்போனால் யோபு அவன் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, கடவுளுடைய பார்வையிலே அவன் நீதிமானாக வாழ்ந்து வந்தான். அவன் கடவுளுடைய பார்வையிலே நீதிமானாக வாழ்ந்து வந்தான். கொஞ்சம் அவன் பிசாசினாலே அந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்டு யாவற்றையும் இழந்த போது தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய மனைவியும் கூட கடவுளை தூசித்து விட்டு கலைந்து போலாமே, இருந்து போலாமே என்று சொல்லுகிறதான வார்த்தை. அந்த நிலைமையிலே அவன் தன்னுடைய விசுவாசத்தை, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பேராவல் எல்லாம் நான் கடவுளுக்கு நேராக கடவுளோடு அவன் பேச வேண்டும், கடவுளினோடு பேச வேண்டும் என்ற அந்த பேராவல் 31வது அதிகாரம் 35வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த வார்த்தை, அவன் கடவுளோடு என்னுடைய வாதத்தை நான் கடவுளிடத்தில் வைக்க வேண்டும், கடவுளினோடு பேச வேண்டும், அந்த பேராவலை யோபு கொண்டிருந்தான். நீதிமான் என்பதனாலே, கடவுள் துறையிலே, கடவுள் பார்வையிலே அவன் நீதிமானாக இருந்தபடியினாலே யோபுவினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவன் செய்த பாவங்கள். இந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது, அவருடைய பாவத்தினாலே அவர்களுடைய பாவம் யாராவது பறித்து போனாலோ, யாராவது நோய்வாய்ப்பட்டாலோ, அவதிப்படுகின்றதான அந்த வேலையிலோ நீ செய்த பாவத்தினால்தான் இந்த காரியங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி சொல்றோமே, இன்னைக்கு ஏன் இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்னா நான் செய்த பாவம், ஒருவேளை நல்ல ஒரு ஆசீர்வாதம் நீ யார் செய்த புண்ணியமோ, அந்த வார்த்தைகளை நம்மளும் சொல்றோமே. ஈரோருடைய வாழ்க்கையிலும் அந்த அடிப்படையிலும் கூட இந்த வழக்கம் இருந்தது. அதனால தான் அவருடைய யோபுவினுடைய நண்பர்கள், குறிப்பாக இந்த 4 நண்பர்கள் யோபுவினுடைய அருகில் அமர்ந்து அந்த வாதங்களை, தன்னுடைய அந்த கருத்துக்களை அவர் யோபுவினுடைய நீ செய்த அந்த பாவங்கள், கடவுளுக்கு அருவருப்பான காரியங்களை நீ செய்ததுனாலே இந்த அவல நிலை உனக்கு என்று சொல்லி அவனை புண்படுத்துகிறதான அந்த வார்த்தைகள் சொல்லுகிறான். அந்த வேலையில யோபு அந்த வேலையிலும் கூட அவன் அந்த நீதியை காத்துக்கிட்டான். அந்த வேலையில கொடுக்கப்படுகிறதான அந்த வார்த்தைகள் தான் அது தொடர்ந்து வருகின்றதான வார்த்தைகள். 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றினின்று யோபுவுக்கு மறுபடியாக அறிவில்லா வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்தும் இவன் யார் என்று சொல்லுகிறான் வார்த்தை. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்மனை போல இடை கட்டிக்குள் நான் கேட்பேன், எனக்கு எடுத்துரை, பூமிக்கும் நான் அஸ்திவாரம் போட்ட போது நீ எங்கே இருந்தாய், உனக்கு அறிவுண்டானால் அதை தெரிவி என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தைகளை இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ லோகத்தையும் படைத்தவர், அவர் பேரிலே விசுவாசம் வைத்த இந்த மனிதன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது கூட யோபுவின் இடத்துல லோகத்தை படைக்கும் பொழுது அவனுடைய அறிவு, மனிதனுடைய அறிவு அதற்கு அப்பாற்பட்டது. ஒருவேளை இந்த அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்குமானால் பூமி அது முதலாவதாக ஒரு தட்டை வடிவிலே இருந்தது என்று சொல்லி சொன்னாங்க.
அதற்கடுப்பு அதை தொடர்ந்து தான் இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அது வந்து ஒரு வட்ட வடிவமாக உருளை வடிவமாக இருக்கிறது. அது விண்வெளியில் ஆராய்ச்சி அறிஞர்கள் விண்வெளி அறிஞர்கள் அதை புகைப்படத்தில் எடுத்து காண்பிக்கும் பொழுது அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த காணொலிகளை நாம் பார்க்கலாம். நம்முடைய இல்லங்களிலே அவர்களை அலங்காரம் செய்யும் பொழுது பந்துகளை நாம் ஒரு அலங்கார பொருட்களை தொங்கவிடும் பொழுது அதற்கு ஒரு இணையாக நூலை கட்டி நம்ம வேற ஒன்றோடு இணைத்து கட்டியிருப்போம். அது கீழே விழாமல் அந்த சப்போர்ட்ல அது நிற்கும். கடவுள் தன்னுடைய படைப்பிலே பூமி அந்த காலத்தில் இருக்கிறது. அதை நான் உருவாக்கும் பொழுது உன்னுடைய அறிவு எங்கிருந்தது? மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் கடவுளுடைய விஷயங்கள் எல்லாமே. போராட்டம், கஷ்டம், துன்பம், பாடுகள் கொண்ட பொழுது கூட அவர்கள் தன்னுடைய பாவத்தினாலதான் இந்த காரியங்கள் என்று சொல்லி யோகனுடைய நண்பர்கள் எல்லாம் யோகனிடத்தில் அமர்ந்து சொல்லுகிறதான அந்த ஏளனமான அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஏன் யோகனுடைய மனைவியும் கூட என்ன சொல்றான், எதுக்கு இவ்வளவு பாடு, எதுக்கு இவ்வளவு கஷ்டங்கள், என்ன பண்ண கடவுளை தூசித்து விட்டு நீ உயிரை விட்டு போலாம்ல என்று சொல்லுகிறான் வார்த்தை. அந்த வேளையில் கூட யோகு தன்னை நீதிமானாக சொன்ன வார்த்தை. கடவுள் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேலை அநேக இல்லங்களிலே அந்த ஜப்பூடங்களிலே சொல்லும் பொழுது, விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது யோகனுடைய சரித்திரத்தை எடுத்து உரைப்போம். என்று சொன்னால் கடவுள் பேரில் அவன் வைத்திருந்த அந்த நம்பிக்கை கடைசி வரையிலும் கூட அவன் நீதிமானாக இருந்தபடினால் இந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக சோதனைகள் போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம், எத்தனையோ நண்பர்களை நாம் இழந்திருக்கிறோம், இயற்கை சீற்றங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் கூட கொரோனா அந்த தொற்றினாலே அநேகர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட கடவுளுடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவருடைய இரக்கத்திற்கோ அவருடைய அன்பிற்கோ அவருடைய கிருபைக்கோ ஒரு குறைவில்லாமல் நம்மை பாதுகாத்து நடந்தது. இதுதான் உலக வாழ்வு. இந்த சோதனையின் காலங்கள், இந்த சோதனையை சகித்திருந்து விசுவாசத்தை காத்துக் கொள்ளும் பொழுது கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை, கடவுளுடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறதான அந்த திடப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை தான் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கடவுள் இந்த சர்வ லோகத்தை படைத்த பொழுது, அந்த காலத்தில் கடவுள் பூமி உருவாகும் முன்னே கடவுள் அதை வார்த்தையினால் சொல்லக்கூடிய விசுவாசம் இதான் வேதாகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சர்வ லோகத்தையும் படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். பூமியை அவர் படைத்து பெருகாற்று, கடல்கள், அந்த கடல்களுக்கு எல்லையை நியமித்து அலைகள் அது பெருஞ்சீற்றத்தோடு வந்தாலும் கூட அந்த எல்லையை அது மீறி வராது. மீறும் பொழுதுதான் அது இயற்கை சீற்றங்கள், இயற்கைக்கு மாறாக எத்தனையோ பேரழிவுகள், எத்தனையோ பேராபத்துகள் நேரிட கடவுள் அதற்கு எல்லையை குறித்திருக்கிறார். அந்த எல்லையில அதை குறிக்கும் பொழுது நீ எங்கிருந்தான், உனக்கு அறிவுண்டானால் சொல்லு. இந்த பூமி எப்படி அந்த காலத்தில் இருக்கிறது, உனக்கு அறிவுண்டானால் சொல்லு. மனிதனுடைய அறிவு கேட்கிறது நீ சொல்ல முடியுமா? அறிஞர்கள் சொல்றாங்க, 88 கேள்விக்கும் மனிதனால பதில் சொல்லவே முடியாது. அந்த கேள்விகளுக்கு அவன் தோற்று போகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். யோகனுடைய அந்த நீண்ட நாள் கோரிக்கை கடவுள் அவரோடு பேசுறாங்க. இப்போ பெருங்காற்றின் மூலமாக யோகனிடத்துல கடவுள் இதை குறித்து அவன் சொல்லும் பொழுது அவன் மௌனமாக இருந்தான். போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் இருந்தாலும் கூட இந்த கிருபை, கடவுளுடைய கிருபை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இம்மட்டுமா மிஞ்சி வராதே, உன் அகங்கார அலைகள் இங்கே நிற்கட்டும் என்று நான் சொன்ன போது நீ எங்கே இருந்தாய் என்று சொல்கிற அந்த வார்த்தை. கடலுக்கும் அலைகளுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அந்த காரியங்கள் யாவற்றையும் கடவுள் எல்லை குறித்து நிறுத்தி இருக்கிறார். யோகியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கூட யோகுடைய வாழ்க்கை அவனுடைய உயிருக்கு சேதப்படாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள், அந்த சோதனையிலே அவன் கடவுளை புசிக்காமல் விளைவித்தால் ரத்தத்தனையான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டான். தான் கடவுளுடைய கிருபை. அந்த கிருபையை அந்த கிருபை நாமும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த கிருபைக்காக நாமும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை விட்டு விலகி செல்லாமல், பின்வாங்கி செல்லாமல், கடவுள் சர்வ வல்லவர் லோகத்தையும் படைத்தவர் பெரிய கடவுளை நான்
விசுவாசிக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் என்னில் இருக்கிறது. அவரை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இயேசு ஆண்டவரை விசுவாசித்த சீடர்களும் கூட இந்த நிகழ்வை ஒருவேளை இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரத்துல 35 தொடங்கி 41 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கூட இயேசு ஆண்டவரோடு அவர்கள் கடலிலே பயணம் செய்கின்றார். அந்த கடலிலே பெருங்காற்று தோன்றும் பொழுது நாங்கள் மடிந்து போவோம் என்று சொல்லுகிறான். அந்த காரியம் ஒருவேளை கடவுளோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எல்லா அற்புதங்களோடு கூட இருந்த மனிதர்கள் எல்லா விதமான அடையாளங்களை செய்து கொண்டு உடன் இருந்த மக்கள் இயேசு ஆண்டவர் எதிரியாக இருக்கிறார். வெள்ளை அலைக்கடல் பெருங்கடல் வந்து தன்னை நெருக்கும் போவர்கள் என்றுதான் அந்த வேளையில அவர்கள் பயந்து போகிறார்கள். அந்த பயத்தை அவர்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கிறோம். இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாதிரிகளாக சாட்சிகளாக இவ்வளோ போராட்டம் இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட இவர்கள் கடவுள் இந்த பேரிலே திடனாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். அதற்கு சாட்சிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வழி கொரிந்து திருச்சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது கூட இந்த வார்த்தைகள் அவர்கள் சாட்சிகளாக நாங்கள் உபத்திரப்படும் பொழுது கூட உங்களுக்கு மாதிரிகளாக இருந்தோம், உங்களுக்கு நாங்கள் ஆதாயங்களாக இருந்தோம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கின்றிருக்கிறோம். இந்த வாழ்வு சர்வ வல்லமையும் படைத்த சர்வ லோகத்தையும் படைத்த கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை அவர் பயன்படுத்தி வருகிறார். ஒருவேளை இத்தனை போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்ம நெருங்கினாலும் கூட அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் நம்மை விட்டு விலகவில்லை. அதை நம்மை பாதுகாத்தது, நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வு அதற்கு ஆதாரங்களாக காணப்படுகிறது. இந்த யோகினுடைய வாழ்விலே நாம் பார்த்த அந்த வார்த்தைகள் ஒருவேளை அவன் நீதிமானாக இருந்த பொழுது கூட அநேக 4 பக்கத்திலும் கூட தன்னுடைய நண்பர்கள் அவருடைய பேச்சுதலினாலே அவர்கள் அவரை நொறுக்கிக் கொண்டிருந்தாலும் கூட கடவுளுக்கு விரோதமான வார்த்தையை அவன் அந்த இடத்துல வைக்கவில்லை. கடவுளோடு என்னுடைய வாதங்களை நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் காத்துக் கொண்டிருந்தான். காத்துக் கொண்டிருந்ததான அந்த வேளையில் தான் கடவுள் பெருங்காட்சி மூலமாக வெளிப்படுறதான அந்த வார்த்தை கடவுள் பெருங்காட்சி மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். சர்வ லோகத்தையும் படைத்து தன்னுடைய வல்லமை அவருக்கு எடுத்துரைக்கின்றதான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இத்தனை போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட கடவுளை விட்டு நாம் பின்வாங்கி போகாமல் அந்த விசுவாசத்தை பெறும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிவிப்படுத்தி உள்ளத்தை காப்பாராக. ஆம், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து காப்பாராக. ஆம், ஜெபிப்போம்.